இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இந்த காலை செய்தி தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்மோடு கூட அநேகர் இருக்கக்கூடும், அநேகர் வாக்கு பண்ணி இருக்கக்கூடும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நம்மை விட்டு வழி விலகி போவார்கள். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தரோ சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தோமானால், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, இவள் கன்னிகை என்பதற்கு பொருள் என்ன? அவள் திருமண வயதை அடைந்து ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறபடினாலே அவளை கன்னிகை என்று அழைக்கப்படுவதை குறித்து வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை ஒப்புக் கொடுக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. நம்முடைய பாவத்திலும் அசுத்தத்திலும் நாறி போயிருந்த நம்மை, உளையான சேற்றிலும் அவாந்தர வெளியிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். காரணம் என்ன? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக வருஷத்துக்கு முன்பாகவே விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுத்து அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். இதோ காலம் நிறைவேறும் பொழுது நான் ஸ்திரீயின் வித்தாக அவதரித்து ஒரு கன்னியின் மூலமாக இந்த உலகத்திலே பிறப்பேன் என்று சொன்னவர் பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு கர்த்தர் உலகத்திலே பிறந்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலைவெளியிலே இந்த இம்மானுவேல் என்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்க நம்பிக்கை உண்டா? சொல்ல முடியுமா? கர்த்தாவே, இந்த உலகத்திலே இந்த பிறப்பின் நாட்களில் உலகமே நிறைவு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறாருங்க நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஏசாயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயர்கிடு என்று சொன்னார். எனக்கு அன்பானது, இப்போ இம்மானுவேல் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அனுதினமும் உபசரித்துக் கொண்டிருக்கிறோம், உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், சகல காரியத்தையும் நடத்துவார். உபத்திரவம், போராட்டங்கள், ஆபத்துகள் வரும் பொழுது இந்த தேவனோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும், நீ மலைகளை தாண்டும் பொழுதும், பள்ளத்தாக்கை தாண்டி ஓடும் பொழுதும் இந்த மாபெரும் தேவனோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் சொல்லுகிறார், நான் இம்மானுவேலாகவே இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழுவோம். உலகத்தில் 1000 பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நாட்டுக்கு நாடு போராட்டங்கள், யுத்தங்கள் நடந்தாலும் கூட ஒரு விசுவாசியாய் தேவனை அறிந்திருக்கிற உனக்கு அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் இம்மானுவேலாக இருந்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த தெய்வத்தை நீ அறிந்திருக்கிறாயா? இந்த இம்மானுவேல் என்று தேவன் உன்னோடு கொண்டிருக்கார் நம்பிக்கை உனக்கு உண்டா? உபத்திரவத்தின் மத்தியிலே நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? போராட்டங்கள் வரும்பொழுது உலகத்தை சதமென்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அநேகர் பல விதமான மந்திரங்கள், செய்வனை, இவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் நானும் நீங்களும் இந்த மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டு அவர் ஒருவரே என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்கள் விசுவாசத்தோடு நீ வாழ்வாயானால் அவரை நடத்தவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் இம்மானுவேலராகவே இருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில உன்னை அழைத்த தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஏனென்றால் என் நாமத்தை உன்மேல் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாலையிலே தெய்வ பிள்ளை உனக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய நாளிலே தேவனை தேடுவோம். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே நாம் கண்களை மூடி, கர்த்தாவே, இந்த காலை வேளையில இந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நீ நடத்துகிறேன்னு சொல்லுவோம். ஆகவே எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு மக்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே போகிற பிள்ளைகளுக்கு நீர் எங்களோடு கொடுக்கிறீர் என்ற நம்பிக்கையை நீர் கர்த்தாவை வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.